எக்ஸாம்பிள் 3.39ல் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் 240 கிலோமீட்டர் கடந்து போகுது. எவ்வளோ நேரத்தில்? எக்ஸ் நேரத்தில். சரிங்களா? இதுக்கு ஏன் அப்படி போடுறான் அப்படின்னா, ஸ்பீடு இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறதுனால ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த போத் ட்ரெயின். அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஸோ அதனால நான் இப்படி எழுதுகிறேன். அப்புறம் அதே நேரத்தில் இன்னொரு ட்ரெயின் போகுது, அதுக்கு பேரலாக என்ன ட்ரெயின்? அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அதோட வேகம் எப்படி இருக்குது? 24 கிலோமீட்ரு. டைமிங்கு 20 + எக்ஸு, அதாவது இதை விட 20 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் டிஸ்டன்ஸ் சென்னை டு விருதாச்சலம். The speed of the express train is more than that of a passenger train by 20 km/h. இதை விட 20 km/hக்கு எக்ஸ்ட்ராவே போகுது. ஏன்னா இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இல்லையா? பேசஞ்சர் ட்ரெயின் 20 கிலோமீட்டர் கம்மியாக ஸ்பீடு போகுது, இது 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகுது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பேசஞ்சர் ட்ரெயின் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா இது 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஓகேங்களா? அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா ஒரு 20, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த மாதிரி ஈக்குவேஷனை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த போத். இந்த மாதிரி 2 டேர்மாக பிரித்து கொடுத்தாங்க, ஈக்குவலாக இருக்குதுன்னா அது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் தான் பண்ணணும் இல்லையா? நம்ம நிறையா சம்மில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயங்களை 2ஆக கொடுக்குறாங்கன்னா அதை ஈக்குவேட் தான் பண்ணுவோம். அதே மாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 240/x ஈக்குவல் டு 240/20 + x. ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் இதை விட 1 மணி நேரம் கம்மியாக போகுது. ஏன்னா இது ஸ்பீடு எக்ஸ்ட்ரா போகுது இல்லையா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாலே ஸ்பீடு எக்ஸ்ட்ரா போகும். அப்போது 1 மணி நேரம் இந்த ட்ரெயின் கம்மியாக போகுதுன்னா அது அப்படியே அதெல்லாம் -1 hour. இதுக்கு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஸ்பீடில் போகிறதுனால ஒரு 2 ட்ரெயின் போகுது அப்படின்னா இது பேசஞ்சர் ட்ரெயின் வச்சுங்க, இது எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுங்க. இது முன்னாடியே போய் சேர்ந்துடுது. ஓகேங்களா? 1 மணி நேரம் கழித்து தான் இது இங்கே சேருது. ஓகேங்களா? அப்போது 1 மணி நேரம்னா இது முன்னாடியே போயிடுச்சு, 1 மணி நேரம்னா இது பின்னாடி தான் போகுது இல்லையா? அப்போ -1. இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 240 - x divided by x equal to 240 divided by 20 + x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 240 - x இது இங்கே வந்துச்சு இல்லையா? 20 + x equal to 240x. என்ன பண்ணலாம்? 20 × 240 எப்படின்னா போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 × 240 எவ்வளோ? 4800. அப்புறம் 20 × x -20x, அப்புறம் +240x - x² ஈக்குவல் டு 240x. இது 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா? நான் இது பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இது பாருங்கள். -x² -20x +4800 ஈக்குவல் டு 0. இங்கே மைனஸ் வரக்கூடாது இல்லையா? அப்போ மல்டிப்ளை பை -1 x² +20x -4800 ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம் சம்மு. எப்படி போடலாம்? புக்கில் அவங்க எப்படி போட்டிருக்காங்க, ஃபேக்டர்ஸ் மெத்தட் தான் போட்டிருக்காங்க இல்லையா? நம்ம அதே மாதிரி போயிடலாம். நம்ம எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா போகணும்? ஃபேக்டர்ஸ் மெத்தட் போடணும். இது என்னவா பிரியும் அப்படின்னா 4800 மைனஸ் இருக்குது இல்லையா? கேன்சல் பண்ணால் 20. அப்போது 80 60 8 6 ஆர் 48 இல்லையா? அதனால் அப்படி போட்டிருக்கேன். 2 0 இருக்கிறதுனால 2 0 போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ மைனஸ் எங்கே போடணும்? இங்கே +20 வருது இல்லையா? அப்போ மைனஸு இங்கே போடணும், கரெக்டாக இருக்கும். அப்போது x + 80 x - 60 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 80 சாரி x ஈக்குவல் டு -80 x ஈக்குவல் டு +60. நெகட்டிவ் வேல்யூக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போது 60 எக்ஸ் வேல்யூ தான். அப்போ அந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸு ஸ்பீட் டைமிங் எவ்வளோ? எக்ஸு 60
60. இப்போ இதுவும் 60. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.